தமிழ் உறவுகளாகிய அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது கேட்காம் தமிழ் யூடியூப் சேனல். நான் உங்கள் நண்பன் பிரபாகரன். ஜிடிஎன்டியில் நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது ஜியோமெட்ரிக்கல் டாலரன்சஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா விர்ச்சுவல் கண்டிஷன் அண்ட் ஃபங்க்ஷனல் கேஜை பற்றி கொஸ்டின்ஸ் அண்ட் அதனுடைய ஆன்சர்ஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? லாஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு ஏற்கனவே கொடுத்துருந்தேன். ஸோ ஒரு 4-5 டயக்ராம்ஸ் கொடுத்து அதனுடைய விர்ச்சுவல் கண்டிஷன் என்ன, கேஜ் சைஸ் என்ன வருன்றது கேட்டிருந்தேன் இல்லையா? ஸோ அதை பற்றின ஆன்சர்ஸ் தான் இப்போ நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். நீங்கள் ஏற்கனவே கேல்குலேட் பண்ணி வச்சுருப்பீங்க. அந்த ஆன்சர்ஸும் நீங்கள் ரெடியாக எடுத்து கையில் வச்சுக்கோங்க. இப்போ என்னுடைய ஆன்சர்ஸும் உங்களுடைய ஆன்சர்ஸும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கங்க. இதில் ஏதாவது உங்களுக்கு மாற்று கருத்துக்கள் அல்லது உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் வந்தால் உடனே கீழே கமெண்ட்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு பதில் கொடுக்குறேன். ஓகேங்களா? ரைட். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது இந்த டயக்ராம். இது வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஃபீச்சர். இப்போ இந்த ரவுண்டு மேலே தான் ஏரோ மார்க் இருக்குது. ஸோ இப்போ வந்து இந்த பின்னை தான் மீன் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து எக்ஸ்டர்னல் ஃபீச்சரு. இது வந்து மேக்ஸிமம் மெட்டல் கண்டிஷனில் இருக்குது. அப்போது இதனுடைய விர்ச்சுவல் கண்டிஷன் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10.15. அப்போ 10.15 விர்ச்சுவல் கண்டிஷன்னா இந்த பின்னு வந்து ஃபங்க்ஷனல் காம்பனண்டாக ஆகுமா ஆகாதான்னு செக் பண்ணுறதுக்காக ஒரு கேஜ் செய்யணும். அதான் ஃபங்க்ஷனல் கேஜ். அந்த கேஜில் இருக்கக்கூடிய ஹோல் என்ன சைஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 10.15. அப்போ தான் கரெக்டாக உள்ளது ஃபிட் ஆகும். 10.15 ஹோலுக்குள்ளே இந்த பின் உள்ளே போயிடுச்சுன்னா இந்த பின் வந்து ஃபங்க்ஷனல் காம்பனண்ட். ஸோ இந்த ரிஜெக்ஷன் கிடையாது, அக்செப்டபிள் காம்பனண்ட்டாக மாறும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் பி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கிளச் பிளேட் மாதிரி வச்சுக்கோம். இந்த கிளச் பிளேட் நடுவில் இருக்கு பாருங்க. இது வந்து ஒரு இன்டர்னல் ஃபீச்சர். இது வந்து ஒரு ஹோல். இந்த ஹோலில் வந்து டயமீட்டர் கொடுத்துருக்காங்க. இதுவும் மேக்ஸிமம் மெட்டல் கண்டிஷன் தான். அப்போ இதனுடைய மேக்ஸிமம் மெட்டல் கண்டிஷன் இன்டர்னல் ஃபீச்சருக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 0.988. அதாவது இந்த ஹோலை செக் பண்ணுறதுக்கு ஒரு பின்னு மேனுஃபேக்சர் பண்ணணும் இல்லையா? அப்போ அந்த பின்னுடைய சைஸ் தான் 0.988. மேனுஃபேக்சர் பண்ண இந்த சர்க்குலர் டிஸ்கை அது மேலே ஃபிக்ஸ் பண்ணி செக் பண்ணிடுவாங்க. ஸோ இது வந்து அழகாக இந்த சர்க்குலர் டிஸ்க் இந்த பின்னுக்குள்ளே போயிடுச்சுன்னா இது வந்து ஒரு ஃபங்க்ஷனல் காம்பனண்ட். அதனால தான் இந்த கேஜ் வந்து ஃபங்க்ஷனல் கேஜ் அப்படின்னு நம்ம சொல்கிறது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா பின் அண்ட் ஹோல் ரெண்டு கம்பேர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பின் எடுத்துக்கிறோம். மேக்ஸிமம் மெட்டல் கண்டிஷன். மேக்ஸிமம் மெட்டல் கண்டிஷனில் நீங்கள் டேபிள் போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ விர்ச்சுவல் கண்டிஷன் என்ன வரும்? 12.9 கிடைக்குது நம்மளுக்கு. ஓகேங்களா? இந்த 12.9 அப்படின்றது தான் இந்த பின்னு செக் பண்ணக்கூடிய ஹோல், அதாவது கேஜில் இருக்கக்கூடிய ஹோல் சைஸ் வந்து இருக்கணும். அதாவது 12.9 இருக்கணும். ஓகேங்களா? ரைட். அதேமாரி பார்த்தீங்கன்னா ஹோல் இது வந்து இன்டர்னல் ஃபீச்சரு. இன்டர்னல் ஃபீச்சருடைய விர்ச்சுவல் கண்டிஷன் எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா டேபிள் போட்டோம்னா தெரிஞ்சிடும். 12.9 நம்ம ஃபார்முலா மூலம் கண்டுபிடிக்கிறோம். அல்லது இப்படி நம்ம அழகாக ஒரு டேபிள் போட்டு ஜியோமெட்ரிக் டாலரன்ஸ் எவ்வளோ, போனஸ் டாலரன்ஸ் எவ்வளோ, ஸோ அப்படின்னு கண்டுபிடிச்சாலும் நம்மளால் ஒரு விர்ச்சுவல் கண்டிஷன் ஆஃப் தி காம்பனண்ட் கண்டுபிடிச்சிட முடியும். அப்போ இது வந்து விர்ச்சுவல் கண்டிஷன் ஃபார் தி பின். ஏன்னா அது வந்து ஹோலு, இதுக்குள்ளே ஒரு பின்னு உள்ள இன்சர்ட் ஆகணும் இல்லையா? அப்போ அந்த பின்னுடைய சைஸ் வந்து எவ்வளோ இருக்கணும்? 12.9 இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? இது வந்து மேக்ஸிமம் மெட்டல் கண்டிஷன். இப்போ ரெண்டுத்து கம்பேர் பண்ணுங்க. விசி ஆஃப் பின் 12.9, விசி ஆஃப் ஹோல் 12.9 ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. ரெண்டும் மெர்ஜ் ஆகுமானா கட்டாயமாக ஆகும். ஏன்னா ஹோல் வந்து பெருசாக இருக்கணும், ஷாஃப்ட் வந்து சின்னதாக இருக்கணும், அல்லது ஈக்குவலாக இருக்கணும். ஈக்குவலாக இருந்துச்சுன்னா டைட் ஃபிட்டாக இருக்கும். லூஸாக இருந்துச்சு, ஓப்பன் ஹோல் பெருசாக இருந்துச்சுன்னா கிளியரன்ஸ் ஃபிட்டாக இருக்கும். அதுதான் வித்தியாசம். ஓகேங்களா? ரைட். அடுத்தது எல்எம்சியில் வரும். இப்போ எல்எம்சியில் பின்னு. ஓகேங்களா? இப்போ இதனுடைய விர்ச்சுவல் கண்டிஷன் 11.9 எப்படி வந்தது? இதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்? எல்எம்சி டு எம்எம்சி வரைக்கும் நீங்கள் வேல்யூஸ் போட்டுட்டு ஜியோமெட்ரிக் டாலரன்ஸ் போட்டு அடிஷன் டாலரன்ஸ், தட் மீன்ஸ் போனஸ் டாலரன்ஸ் கேல்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் 11.9. அல்லது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? இதுதான் வந்து கேஜில் இருக்கக்கூடிய ஹோல்னுடைய சைஸ் 11.9. அதேமாரி இன்டர்னல் ஃபீச்சர் இன் எல்எம்சி கண்டிஷனில் பார்க்கும்போது இந்த ஃபார்முலா மூலம் போட்டிங்கன்னா 13.9 நம்மளுக்கு கிடைக்குது. இது வந்து ஃபங்க்ஷனல் கேஜில் இருக்கக்கூடிய பின்னுடைய சைஸு. இப்போ ரெண்டு கம்பேர் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், விர்ச்சுவல் கண்டிஷன் ஆஃப் பின்னு வந்து எவ்வளோ? 11.9. ஹோல் வந்து எவ்வளோ? 13.9. அப்போ ஹோல் பெருசாக இருக்குது, பின்னு சின்னதாக இருக்குது. அப்போ இந்த ரெண்டு காம்பவுண்ட் எப்படி அசம்பிள் ஆகும் பார்த்தீங்கன்னா கிளியரன்ஸ் ஃபிட்டில் அசம்பிள் ஆகும். நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ரைட். ஸோ இதுதான் எம்எம்சி கண்டிஷனுக்கும் எல்எம்சி கண்டிஷனுக்கும் இருக்கக்கூடிய இன்டர்னல் ஃபீச்சர் எக்ஸ்டர்னல் ஃபீச்சருடைய விர்ச்சுவல் கண்டிஷன் எப்படி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. அடுத்தது ஆர்எஃப்எஸ், ரிகார்ட்லெஸ் ஆஃப் ஃபீச்சர் சைஸில் பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு வந்து விர்ச்சுவல் கண்டிஷன் கிடையாது. ஓகேங்களா? ஒன்லி அவுட்ரு பவுண்டரி
இன்னர் பவுண்டரி, அவ்வளோதான் விஷயம். ஓகேங்களா? இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பின்னு. இப்போ பின்னுன்னும் போது இதனுடைய மேக்ஸிமம் சைஸ், அதாவது அவுட்டர் பவுண்டரி தான் நம்மளுக்கு வந்து என்ன சொல்ல வரும், கேஜில் இருக்கக்கூடிய ஹோல்னுடைய சைஸு. ஓகே, தட் இஸ் கால் ஒர்ஸ்ட் கேஸ் பவுண்டரி நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ரைட், இது எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 12.9. ஓகே, இங்கே போனஸ் டாலரன்ஸ் கிடையாது, ஏன்னா இது வந்து ஆர்எஃப்எஸ். இங்கே எம்ஓ எல்ஓ கிடையாது. தட் மீன்ஸ் மேக்ஸிமம் மெட்டல் கண்டிஷனோ அல்லது லீஸ்ட் மெட்டல் கண்டிஷனோ இதில் கொடுக்க கிடையாது. அப்போ போனஸ் டாலரன்ஸ் கிடையாது. ஓகே, அதே மாதிரி இன்டர்னல் ஃபீச்சர் பார்க்குறீங்க. இந்த இன்டர்னல் ஃபீச்சர் பார்க்கும்போது இது வந்து என்னது, இன்னர் சைடில் இருக்கக்கூடிய இந்த ஹோல், மேக்ஸிமம் சைஸ் ஆஃப் ஹோல்ன்றது தான் ஒர்ஸ்ட் கேஸ் பவுண்டரி நம்ம சொல்கிறோம். அது ஃபார்முலா நம்ம கண்டுபிடிச்சோம்னா 12.9 நம்மளுக்கு கிடைக்குது, அல்லது டேபிள் மூலமாக நான் போடலாம். ஓகேங்களா? ரைட், இப்போ இங்கே வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து இது வந்து மினிமம் பவுண்டரி 12.9. இது எதுக்கு, கேஜில் இருக்கக்கூடிய பின்னுடைய சைஸ் 12.9 இருக்கணும். ஓகேங்களா? ரைட், நெக்ஸ்ட் ஸ்லாட். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாட் வந்து ஒரு ஹோலு. இப்போ இந்த ஹோல் வந்து நான் அது ஒரு இன்டர்னல் ஃபீச்சரை கன்சிடர் பண்ணிக்கிறோம். மேக்ஸிமம் மெட்டல் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம், நம்ம விர்ச்சுவல் கண்டிஷன் ஃபார் திஸ் ஸ்லாட் என்ன கண்டுபிடிக்கிறோம், 0.362. அதாவது இதுக்கு உள்ள இந்த ஸ்லாட்டுக்குள்ள கேஜ் வச்சு செக் பண்ணோம் இல்லையா, அப்போ அந்த கேஜினுடைய ரயில் சைஸ் என்ன இருக்கணும், 0.362. ஓகே, அடுத்த கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ரயில். இப்போ வந்து ஒரு ஷாஃப்டை கன்சிடர் பண்ணிக்கலாம், அல்லது பின்னா கன்சிடர் பண்ணிக்கலாம். பின்னா கன்சிடர் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மெட்டல் கண்டிஷன், இது வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஃபீச்சரு. இப்போ எக்ஸ்டர்னல் ஃபீச்சருடைய விர்ச்சுவல் கண்டிஷன் எவ்வளோ, 0.362. அப்போ என்ன அர்த்தம், இதை நீங்கள் செக் பண்ணக்கூடிய ஸ்லாட் இருக்கு பாருங்க, அந்த ஸ்லாட்னுடைய சைஸ் வந்து எவ்வளோ, 0.362ன்னு அர்த்தம். ஓகேங்களா? ரைட், இப்போ ரெண்டு கம்பேரிசன் பண்ணி பார்ப்போம். ஷாஃப்ட்ன்றதுனால இந்த ரயில், இந்த ரயிலினுடைய எம்எம்சி எவ்வளோ, 0.356. இது எவ்வளோ இருக்கணும், விசியை விட கம்மியாக இருக்கும். இப்போ பாருங்கள் விசி பாருங்கள் 0.362 அதான் கொடுத்துருக்காங்க. விசி இஸ் பிகர் தென் எம்எம்சி இன் ஷாஃப்ட். அதே மாதிரி ஸ்லாட்டில் பாருங்கள் ஹோலு, விசி இஸ் ஸ்மாலர் தென் எம்எம்சி. விசி எவ்வளோ, 0.62. எம்எம்சி எவ்வளோ, 0.68. ஓகேங்களா? அதே கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஓகே, ரைட். இப்போ இந்த கண்டிஷனில் உங்ககிட்ட நான் ஒரு கேட்குற கேள்வி, இந்த ரெண்டு காம்பனண்ட்டும் அசம்பிள் ஆகுமா ஆகாதா? அப்படி அசம்பிள் ஆச்சுன்னா என்ன விதமான ஃபிட்டு கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கீழே கமெண்ட்டில் கொடுங்க. ஓகேங்களா? சரி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் இதை பகிர்ந்துக்குங்க. ஓகேங்களா? ரைட், இந்த விர்ச்சுவல் கண்டிஷன், இன்டர்னல் ஃபீச்சர், எக்ஸ்டர்னல் ஃபீச்சருக்கான ஃபார்முலா கொடுத்துட்டேன். அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ரிசல்டன்ட் கண்டிஷனை பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.